குரு அருள் நிறைந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசிக்காரங்க இந்த புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இவங்க இந்த காலகட்டம், ஏன்னா இவங்களுக்கு எந்த பிரச்சனைகளை வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் பார்த்தீங்கன்னா இந்த கால தனுசு ராசிக்கு. ஏன்னா ராசி அதிபதியான குரு பகவான் வந்து தன் ராசியே பார்ப்பது வந்து ஏதோ ஒரு சூழ்நிலைகள் மூலயமா, ஏதோ ஒரு விஷயத்தின் மூலயமா இவங்களுக்கு வந்து அந்த நன்மைகள் கிடைச்சிடும். எதிர்பார்த்த அந்த பொருளாதார ஆதாயம் வந்து அந்த கடைசி மூமெண்ட்லயாவது கிடைச்சி ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு காலமா தான் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே இருக்கு. இந்த குரு பகவான் அதிசாரமா போகும்போது சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுவரையும் பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து மிக சிறந்த ஒரு நற்பலன்கள் தான் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன்னா கடந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த பேச்சின் மூலியமாக கொடுத்த வாக்குறுதிகள், நிறைய பேர் பழைய விஷயங்களை பேசி அதற்காக குறிப்பா அந்த வீடு சார்ந்த விஷயத்த பழைய வீடை மாத்தி அமைக்கணும்ன்ற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா முயற்சி எடுத்திருப்பாங்க. அந்த முயற்சி வந்து முழுமை அடையாமே போயிருக்கும். சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே தவிர செஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான நிகழ்வு நடந்திருக்கும். அதே போல என்னக்கா இவங்க எடுத்த அந்த முயற்சிகள் சார்ந்த விஷயம், வீடு வாங்கக்கூடிய நிறைய பேர் தனுசு ராசி முயற்சி செஞ்சாங்கன்னா அதுல வந்து முன்னேற்றமா இருக்காது. நவம்பருக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஆதாயமா இருக்காது. இந்த காலகட்டத்தில் மனம் வந்து ஒரு மன மகிழ்ச்சியை நோக்கி நிறைய பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மனம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே போல என்னன்னாக்கா மன மகிழ்ச்சியால நிறைய விரயங்கள் இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து வெளியூர் பயணங்கள் இருக்கு. வெளியூர் பயணத்துல இந்த காலகட்டத்தில் நிறைய ஆதாயம் இருக்கு. சில பேர் நிறைய பேருக்கு வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் கூட உருவாவதற்கான இருக்கு. தொழில பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு இன்சென்டிவ் ப்ரொமோஷன் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே போல என்னன்னாக்கா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த ஆசைகள் நிறைய பேருக்கு நிறைவேறும். வாழ்க்கை துணையோட ஒத்துழைப்பு இருக்கிறதுனால ஒரு குடும்பத்துல வந்து மன மகிழ்ச்சி வந்து இந்த காலகட்டத்துல இருக்கும். அதே போல என்னக்கா கடன் நோய் சார்ந்த விஷயத்துல குறிப்பா என்னக்கா உடம்பு பாடி ஹீட்னால இந்த கணுக்கால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும். கணுக்கால வீக்கம், இல்ல பார்த்தா கணுக்கால அந்த ரெட்டிஷா இருக்கிறது, இந்த மாதிரியான உபாதை, ரத்த ஓட்டம் குறைவா இருக்கிறது, அது பிராணசக்தி குறைவாத கால் மறுத்து போகுது, இந்த மாதிரியான உபாதைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல இருக்குமானா கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே கொஞ்சம் இருக்கும், இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அதிகரிக்கும். மேலும் என்னன்னாக்கா அந்த கடன் சார்ந்த விஷயம் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும். நிறைய பேர் இந்த கால புதிய கடன் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். ஏற்கனவே வந்து இவங்க நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் புதிய கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா இந்த கால தனுசு ராசிக்கார தந்தைக்காக ஒரு கடன் ஏற்படும். தந்தைக்காக கடன், இல்லைன்னா கடன் வாங்கி ஒரு புதிய வீடு வாங்குறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்காக புதிய கடன்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதே போல இப்ப என்னன்னாக்கா இந்த இளைய சகோதரன் தம்பி தங்கைக்காக அவங்களுடைய மகிழ்ச்சிக்காக இவங்க கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க கடன் வாங்கி உங்க தம்பி தங்கச்சிக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். கடனே இன்னைக்கு வந்து பெருங்கடனா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கடன் வாங்கும் போது இந்த காலகட்டத்தில் நிறைய கடன் ஏற்பட வாய்ப்பு. தேவையான விஷயங்களுக்காக கடன் வாங்க பழகிக்குங்க. ஏன்னா கடன் கிடைக்குது நிறைய வாங்கிடும் போது அடுத்த வர காலங்கள் வந்து கடன் அடைப்பதுல சிரமமாக அந்த டைம்ல சுத்தி ஒன்றும் சொந்தக்காரனும் இருக்க மாட்டான். ஸோ இதை வந்து தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதும் மனதில் நிறுத்திக்கணும். ஏன்னா நம்ம கையில இருக்கும் போது எல்லா சொந்தங்களும் இருக்கும். நம்ம கிட்ட பணம் குறையும் போது சொந்தங்கள் எல்லாமே நம்மளை விட்டு விலகி சென்றுடும். அதே போல என்னன்னாக்கா குழந்தைக்காக முயற்சி எடுத்தவங்களும் இந்த காலகட்டத்துல நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். நல்ல நீங்க எடுத்த அந்த குழந்தை பேருக்கான தன்மைகள் வந்து இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்கார புரட்டாசி மாதத்துல வந்து சிசேரியன் பண்ணணும்னு சொல்லுவங்களுக்கு நார்மல் டெலிவரி மூலயமாவே குழந்தை பேரு நடப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சுமூகமா மருத்துவத்தின் வழியாகவே தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலகட்டத்துல இருக்கு. ஸோ அதனால சென்று வருவது மூலமாக நிறைய மகிழ்ச்சிகள், வாழ்க்கையில் அடுத்த ஒரு படிநிலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உருவாகுமான உறுதி. ராசிக்காரர்களுக்கான பரிகாரம், தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாசம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணலான்னா வாழ்க்கை துணை, கணவன்னா மனைவி, மனைவினா கணவன், அவங்களோட வாழ்க்கை துணை ஆசைப்பட்ட அந்த ஆன்மீக கோயில்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வது, இல்லை அவங்களுக்கு பிடித்த அந்த ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவது பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டத்தையும் பொருளாதாரவை அதிகமாகும். தனுசு ராசிக்காரர்களே, ஐயா சொன்ன மாதிரி வாழ்க்கை துணையோட கோவிலுக்கு போயிட்டு வாங்க, உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும்.